அண்மையில் பூநகரி சங்குப்பிட்டி பாலத்துக்கு அண்மையாக எரித்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்த தீபா தொடர்பில் தீபாவை கொலை செய்தது தவில் வித்துவான் என்பதாக கூறப்பட்டிருந்தது. தற்போது வெளியாகி இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் அது தவில் வித்துவான் அல்ல என்பதான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நேற்றைய தினம் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவியொருவர் கொடூரமான முறையில் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான காரணம் தொடர்பில் பல நம்ப முடியாத திடுக்கிடும் தகவல்களும் அம்பலமாகி இருக்கின்றன. தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் சுற்றுலா பயணியொருவருக்கு இலங்கை பிரஜையொருவர் தன்னுடைய ஆணுறுப்பை தூக்கி காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமையில் அந்த நபரை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்பில் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நமது ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அதிகமான உறவுகள் வீடியோக்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய எனது பேப்பர் படியன் என்கின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி முதலாவது மிக முக்கியமான செய்திலமையாக நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்கள், தற்கொலை சம்பவங்கள், அதே போல இந்த விபத்துக்கள் மூலமாக என பல இறப்பு சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணம் அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக இந்த சம்பவங்கள் இடம்பெற்று வருவது பெரும் கவலைக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கொலை சம்பவமானது இலங்கையினுடைய கம்பளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பன்விலத்தன்ன எனப்படுகின்ற கிராமத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பாடசாலையில் கல்வி கேட்கக்கூடிய 16 வயதுடைய மாணவியொருவர், அதாவது தரம் 10 கல்வி கேட்கக்கூடிய 16 வயதுடைய மாணவியொருவர் தான் கொடூரமான முறையில் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னராக இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய பல தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், 16 வயதிலேயே இந்த மாணவி காதலில் ஈடுபட்டிருக்கின்ற சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி இவருடைய காதலனாலேயே தான் இவர் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் வாயிலாக சில தவறான விடயங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக குடும்ப பிரச்சனை அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாகத்தான் சில விடயங்கள் பகிரப்பட்டிருப்பதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் போலீசாரினுடைய இறுதிக்கட்ட விசாரணைகளின் பின்னராக பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் ஒரு அங்கமாகத்தான் இவருடைய காதலன் மூலமாகத்தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் குறித்த இந்த மாணவியினுடைய காதலன் ஏன் இவரை கொலை செய்தார் என்கின்ற விடயமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன்படி இந்த மாணவிக்கு நான் ஏற்கனவே கூறியதைப் போல 16 வயது, அதே போல அந்த காதலனுக்கு வயது 27 என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இவர் முன்னை நாள் இராணுவ வீரர் என்கின்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் இவர்களுக்கிடையில் காதல் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தேச்சியாக இவர்கள் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். தொடர்பில் என்னும்பொழுது இவர்கள் தொலைபேசி மூலமாக தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதன் பின்னராக சிறிது காலத்தின் பின்னர் குறித்த இந்த காதலர் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று அங்கே அவர்களுடைய பெற்றோருடன் கதைத்து அவர்களுடைய வீட்டில் ஒரு அறையை வாடகைக்காக எடுத்து மாதாந்த வாடகையை செலுத்தி அந்த வீட்டிலே இவரும் தங்கியிருக்கிறார். இவ்வாறாக இவர்களினுடைய காதல் தொடர்ந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 வருட காலமாக இவர் குறித்த அந்த வீட்டில் தங்கியிருந்ததாக தற்போது ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. பின்னர் இவர்களுக்கிடையில் சில முரண்பாடுகள், சில சண்டைகள் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. அதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த மாணவி வேறு ஒரு நபருடன், அதாவது வேறு ஒரு ஆணுடன் இவர் தொடர்பில் இருந்தார் என்கின்ற விடயம் இவருக்கு தெரிய வந்ததாகவும் தொடர்பில் தொடர்ந்தும் இவருடன் சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்தும் இந்த சண்டைகள், பிரச்சனைகள் என்பதன் ஏற்பட்டதன் காரணமாக திடீரென அவருடைய வீட்டுக்கு சென்று கூறிய ஆயுதத்தால் அவரை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்கின்ற சம்பவம் தான் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை, அதாவது இந்த கொலையை மேற்கொண்ட அந்த சந்தேக நபரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தார்கள். சரி, அவரை கைது செய்வோம் என்று செல்ல போயிருந்த போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவரை குத்தி கொலை செய்ததன் பின்னராக குறித்த அந்த இளைஞனும் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்ற சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே நேற்றைய தினம் இந்த சம்பவம் தற்போது இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த செய்தியும் ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாடசாலை காலங்களில், பாடசாலை பருவத்தில் இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறு காதல் வயப்படுதல் என்கின்ற விடயங்கள் சாதாரணமாக இருந்தாலும் தற்போதைய காலங்களில்
தொலைபேசி மூலமாக இதனுடைய வடிவங்கள் என்பன தவறான முறையில் மாறிக்கொண்டு செல்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் நிச்சயமாக அவதானமாக இருங்கள். அவர்களிடம் தொலைபேசிகளை கொடுத்து பாவிக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதனையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவற்றை சரிபார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான செய்தியிலமையாக அண்மையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி பூநகரி சங்குப்பிட்டி பாலத்திற்கு அண்மித்ததாக தீபா எனப்படுகின்ற குடும்ப பெண் ஒருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தை மாத்திரமல்ல தமிழர் பகுதியை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த பெண்மணி ஒரு வகையான திரவத்தை ஊற்றி அவருடைய முகத்தில் உடம்பில் ஊற்றி எரிக்க முற்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை. அதன் பின்னர் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக உடனடியாக சங்குப்பிட்டி அந்த கடற்கரைக்குள் அவர் தூக்கி வீசப்பட்டு அதன் பின்னராக மூச்சடைத்து இறந்த சம்பவம் நாங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்படி தற்போது நீதிமன்ற வழக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே மிக விரைவில் இது தொடர்பிலான தீர்ப்புகளும் வழங்கப்படலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படிதான் இந்த சந்தேக நபர் தொடர்பில் சில தகவல்கள் ஆரம்பத்தில் வெளியாகியிருந்தன. யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபர் இந்த பெண்ணை கொலை செய்ததன் பின்னராக கிளிநொச்சி விருத்திரபுரம் பகுதியில் சென்று தஞ்சமடைந்திருந்ததாகவும் அங்கே இவரை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய அந்த துப்புக்களை அந்த இடத்தில் வீசிவிட்டு வந்ததாகவும் கூறப்பட்டிருந்த நிலைமையில் அவற்றையும் போலீசார் கைப்பற்றியிருந்தார்கள். அதன் பின்னர் குறித்த நபர் யார் என்பது தொடர்பில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அதில் பொதுவாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இவர் ஒரு தவில் வித்துவான், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்து தவில் வித்துவான் என்பதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த செய்தியை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இலங்கை இசைவியலாளர் இளைஞர் பேரவை எனப்படுகின்ற ஃபேஸ்புக் தளத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் குறித்த நபர் இவர் ஒரு தவில் வித்துவான் அல்ல என்பதான விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி அவர்கள் இது தொடர்பில் கூறியிருக்கக்கூடிய விடயம் இந்த தீபா எனப்படுகின்ற இந்த பெண்ணினுடைய கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இந்த நபர் ஏற்கனவே பல குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் என்பதாகவும் நீண்ட காலமாக அவர் போலீசாரினால் தேடப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இவர் ஒரு தவில் வித்துவான் அல்ல என்பதாகவும் இவருக்கும் தவில் வாசிப்பது தொடர்பிலான இந்த விடயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாகவும் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஆரம்பத்தில் இந்த கொலை சம்பவம் தொடர்பான பல விடயங்களை உள்ளடக்கியதாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் நீங்கள் அங்கு சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் நான் குறிப்பிட்டிருந்த விடயம் இவர் ஒரு தவில் வித்துவான் என்பதாகத்தான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் இவர் ஒரு தவில் வித்துவான் அல்ல என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விடயத்தையும் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மற்றொரு சம்பவம் இலங்கையில் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு செயலாக இடம்பெற்றிருக்கிறது. காரணம் என்று சொல்லி சொன்னால் கடந்த மாதம் 25ஆம் தேதி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகத்தான் தெரிய வருகின்றது. அதன்படி வெளிநாட்டிலிருந்து ஒரு சுற்றுலா பயணி ஒருவர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்திலே இந்த அருகம்குடா பகுதியை அண்மித்ததான பகுதியில் அவருடைய யூடியூப் தளத்திலோ அல்லது ஃபேஸ்புக் தளத்திலோ வீடியோக்களை பதிவேற்றும் முகமாக அந்த இடங்களுக்கு சென்று அங்கே அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயங்களை பதிவேற்றும் ஒரு நபராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வீடியோக்களை பதிவிட்டு கொண்டு இவர் அந்த அருகம்குடாவை அண்மித்ததான பகுதிகளில் வீடியோ காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் போதாக வீதிகளில் சில நபர்களை காணும் போதாக அவர்களிடம் உரையாடுவது, ஏதாவது ஒரு கடைக்கு செல்லும் போதாக அங்கே அந்த உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதனுடைய விலைகள் அதனுடைய தரம் தொடர்பில் விளக்குவது என்பது பொதுவாக இந்த வீலோக் சார்ந்த யூடியூபர்களினுடைய செயற்பாடாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வீதியில் ஒரு நபரை கண்ட போதாக அவரிடம் ஏதோ உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் போதாக குறித்த அந்த இளைஞர் மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். அதன்படி அவர் தன்னுடைய ஆடையை கலட்டி அந்த ஆணுறுப்பை வெளியே எடுத்து அந்த பெண்மணிக்கு காட்டியதாகத்தான் கூறப்படுகின்றது. அது தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட காணொலிகளும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றது. காரணம் அந்த பெண்மணி அந்த காணொலியை பதிவு செய்தவாறாக இவரோடு உரையாடும் போதுதான் திடீரென இவர் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த குறித்த நபர் தொடர்பிலான புகைப்படங்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பில் போலீசார் மிக முக்கியமான கோரிக்கையை வேண்டுகோளையும் மக்கள் முன்னிலையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நபரை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு பெருமளவிலான அந்நிய செலாவணி அதாவது வெளிநாட்டு நாணயம் என்பது இந்த சுற்றுலாத்துறை மூலமாகத்தான் அதிகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த சுற்றுலாத்துறை என்பது மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகின்ற நிலைமையில் இவ்வாறான சில கேவலமான கீழ்த்தரமான செயற்பாட்டாளர்கள் காரணமாக சுற்றுலாத்துறைக்கு
பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் மாறி வருகின்றன. எனவே இவ்வாறானவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் எதிர்வரும் காலத்தில் இப்படியான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்பது நிச்சயமான உண்மை. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த விடயத்தை உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். போலீசாருக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இந்த நபர் தொடர்பில் ஏதாவது விடயம் உங்களுக்கு தெரிந்தால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் போலீசாருக்கு நேரடியாக தகவல்களையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.